ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் சுபானு கோபிநாத் ஹியர். இன்னைக்கு என்னோட சேலஞ்சோட டே 13 அண்ட் தேர்ட் டே ஆஃப் பீரியட்ஸ். இந்த பிசிஓடி ரிவர்சல்ல எனக்கு இந்த பீரியட்ஸ் வந்ததே எனக்கு வந்து இன்னுமே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஸ்லைட்டாக பெயின் இருந்துச்சு, பட் செகண்ட் டே வந்து ஃப்ளோவும் சரி பெயினும் சரி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட வெயிட் வந்து 63.40. பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டேவும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு 700 கிராம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. நான் எழுந்துட்டோன்னா இன்னைக்கு வந்து 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கினேன். அது இல்லாமல் குளிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து செம்பருத்தி டீ போட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து அவங்க 2 செம்பருத்தி ஆட் பண்ணி கொஞ்சம் லைம் பிழிஞ்சு கொடுத்தாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டேக்காக இன்றைக்கி வந்து செம்பருத்தி டீ அண்ட் வாட்டர் தான் இன்றைக்கி எடுத்துக்கினேன். குளிச்சுட்டு தலை வந்து ஆற வைக்கலாம் டைம் இல்லை. ஸோ அந்த குட்டி கிளாக் கிளிப் மட்டும் போட்டுட்டு என்னோட கடைக்கு போயிட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் கடைக்கு வந்திருக்கேன்னா அதனால இங்கே தண்ணி இருக்கும்னு எனக்கு தெரியும். இஃப் இன்கேஸ் நான் எங்கன்னா வெளியில் எங்கன்னா போனேன், யார் வீட்டுக்குனா போகிறனாலுமே இன்ஸ்டன்ட் அவங்க ஏதாவது கொடுப்பாங்களா, அது சாப்பிட்றதுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் டயட்டில் நம்ம அப்படி பண்ணால் தான் நம்மளால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியும். நான் எங்கே போனாலுமே நார்மலாக போர் அடிச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கெலாம் போனேன், அங்கெல்லாம் போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக வாட்டர் வாங்கி வச்சுப்பேன். நான் டயட்டில் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்டில் வந்து அவங்க கொடுத்தாலுமே ஒரு 2-3 வாயோடு நிறுத்திப்பேன். பிகாஸ் வி கான் சே இல்லை ஐயோ வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. நான் அந்த மாதிரி ரேண்டமாக நடக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்டா மட்டும் விளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவேன். லைக் இந்த மாதிரி நான் எங்கே போனேன் இது சாப்பிட்டேன். பட் ஒரு 2-3 மவுத்ஸ்னால் வந்து நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். இல்லைனா அதை சொல்லி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 செகண்ட் ஆகிடும். எங்கள் கடைக்கு வரேன், எனக்கு வந்து ஏதாவது சாப்பிடணுன்னு இருக்குன்னா இது வந்து ஸ்நாக் ஆப்ஷன் 1, இது வந்து ஸ்நாக் ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. இந்த மாதிரி கடையிலலாம் வந்து டயட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். பட் நம்ம போனாலே இந்த மாதிரி ஜங்க் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷாப் இருக்கும். அங்கே வந்து 10 ருபீஸ்க்கு வந்து 6 ஆல்மண்ட்ஸ் விற்பாங்க. நான் அது மாதிரி வாங்கி சாப்பிடுவேன். தென் ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, தென் சால்டட் பீனட்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி, இதெல்லாம் வந்து ஒரு 10 ருபீஸ் 5 ருபீஸ்க்கே அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஸ்நாக் வந்து இந்த மாதிரி நான் சாப்பிட்டு தான் என்னோட டயட்லாம் நான் வந்து காலேஜ் டேஸில் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 10 ருபீஸ் டெய்லி பேசிஸில் வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். இப்போ எங்கள் கடைக்கு போனாலுமே நான் மேக்ஸிமம் இதை தான் சாப்பிடுவேன். கடைக்கு போனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு சால்டட் பீனட்ஸாவது எடுத்துப்பேன். இதை தாண்டி உடச்ச கடலை, வேர்க்கடலை ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஹேண்ட் எடுத்தாலே போதும். அதை வந்து நான் தண்ணி வச்சு ரொம்ப போர் அடிச்சா நான் அங்கே வந்து ஈட் பண்ணிகிட்ருப்பேன். தென் வீட்டுக்கு வந்துட்டு தான் என்னோட மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த டேவே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து துணி அலசி காய போடுறது, ஒரு 2 or 3 டேஸ் ஒன்ஸ் வந்து பல்காக வந்து க்ளோத்ஸ் சேரும். நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ்லாம் அடிக்கடிக்கு வாஷ் பண்ணுறோம். பட் பல்காக செய்கிற க்ளோத்ஸ்லாம் ஒரு 2 or 3 டேஸ் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி அலசி காய போட்டுட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து வீடு ஃபுல்லாக நான் டீப் க்ளீன் பண்ணுவேன். அம்மா வந்து குக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நான் வந்து கிச்சனான இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹால் இதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தென் தான் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். எஸ், பீரியட்ஸ் டைம்லும் நான் என் பாடியை மூவ் பண்ணுவேன். பட் நார்மல் டைமில் வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து ஹையாக இருக்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் பீரியட்ஸ் டைமில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே வந்து முடிஞ்ச ஒரு 15 to 20 மினிட்ஸ் வாக் போவேன். நான் வந்து இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக் போனேன். செகண்ட் டே வந்து ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணேன். பட் போன பீரியட்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸில் தான் ஆச்சு. அப்படின்றபோது நான் ஆஃபீஸ்லேயே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்து எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. பட் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு அதனாலயா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ப்ளீட் அதிகமானதுனால நான் செகண்ட் டே வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளோ தான். எனக்கு வந்து ஒர்க் எப்படி இருக்குது, டயர்ட்னஸ் எப்படி இருக்குது, என் பாடி பெயின்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னால் முடியும்னா நான் பண்ணுவேன். இஃப் இன் கேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனாலுமே எனக்கு முடியலன்னா நான் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்து என்னோடய வேலையை பார்ப்பேன். ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், பட் பண்ணணும், முடிஞ்சால் பண்ணணும் அப்படின்றது மட்டும் என் மைண்டில் இருக்கும். பிகாஸ் ரெகுலர் பேசிஸில் நம்ம பாடியை மூவ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப செடென்ட்ரியாக இருக்கக்கூடாதுல்ல. பீரியட்ஸ் டைமில் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னும் இல்லை, இல்லை ஒர்க் அவுட்டே பண்ணக்கூடாது அப்படின்னும் இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி சிச்சுவேஷன். ஈவன் எனக்கு வந்து எப்போவுமே ஹெவியர் ஃப்ளோ இருந்தாலுமே ஒரு சில பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டர் ஃப்ளோ இருக்கும். ஒரு சில பீரியட்ஸ்லாம் எனக்கு வரத்துக்கு முன்னாடியே பெயின் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு 2 or 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நமக்கு எப்படி ஃப்ளோ இருக்குது, நம்ம பாடியில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, டயர்டாக இருக்கோமா, அதை பார்த்து நம்மளால் பாடியை மூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா பண்ண வேணாம், அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சுது, அதனால் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட்க்கு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோவே எடுத்து சூஸ் பண்ணி அதை பார்த்து அதை வந்து இன்றைக்கி நான் வந்து 2 செட்ஸ் பண்ணேன். 3 செட்ஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணேன். பட் செகண்ட் செட்லேயே வந்து எனக்கு ஸ்லைட்டாக லோ ஆன மாதிரி இருந்ததுனால தென் கம்ப்ளீட்டாக சவாஸ்னால ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தான் என்னோடய ஹேரில் அந்த இன்வெர்ஸ் மெத்தட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. அந்த இன்வெர்ஸ் மெத்தட் அந்த இன்வெர்ஸில் வந்து ஹேர் கோம்ப் ஐயோ எத்தனை அந்த ஒரு நார்மலாக பேசினா எனக்கு வருது, கேமரா முன்னாடி பேசினா வர மாட்டேங்குது. ஓகே, காலையிலேருந்து எனக்கு இப்போ தான் அந்த இன்வெர்ஸ் மெத்தடில் ஹேர் கோம் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு.
ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறேன். என்னால் நிற்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நின்னா தான் இது கிளியராக தெரியும். பட் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். நான் நல்லா இப்போ நின்றுட்டு இன்னொரு வாட்டி பண்ணி காட்டேன். இந்த மாதிரி ஒரு வைடாக டூத் இருக்கும். எனக்கு 21 தான் பீரியட்ஸ் வந்துச்சு. ஆனால் 18லேருந்தே எனக்கு இங்கே ஃபுல்லாக இங்கே ஒரு ஆக்னி, இங்கே ஒரு ஆக்னி, இங்கே ஒரு ஆக்னி, இங்கே ஒரு ஆக்னி. ஸோ இப்போ நம்ம அடுத்த பீரியட்ஸ் வரதுக்குள்ளே இதை போக வச்சாதான் அடுத்த பீரியட்ஸ் வரும்போது அந்த ஆக்னி திருப்பி இங்கே வந்துடும். நம்ம தலையை நல்லா சிக்கு எடுத்துக்கணும். நான் இப்போ 2 நாளாக ஹேர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஹேர் சிக்காக இருக்குது. நல்லா சிக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நார்மலாக சிக்கு எடுக்கும்போது இந்த ரூட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே கவர் இங்கே சிக்கு எடுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போங்க. நான் ஏதாவது வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லைனா வேலை பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் நிறைய கொஞ்சம் விமென்ஸ் ரிலேட்டட் சேனல்ஸ் லைக் நார்மலாக ஒரு பொண்ணு பேசுகிற சேனல், எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறவங்க, கொஞ்சம் கனெக்டபுளாக பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது அதை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி நான் அந்த மாதிரி ஒரு கேட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு தோணும் ஒரு விஷயம் என்னென்னா, என்னால் தாட்ஸால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் என்னோடய வீடியோ, என்னோடய பேக்ரவுண்டால் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அப்போலாம் ஐ தாட் லைக், இந்த மாதிரி இருந்தால் தான் வீடியோஸ்லாம் போடுவாங்க போல், நம்ம அந்த மாதிரி ஆனால் தான் வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. தென் சம்ஹவ் இன்ஸ்டாகிராமில் போட நிறைய பேர் கேட்க ஆரம்பித்ததுனால ஐ ஸ்டார்டட் புட்டிங் வீடியோஸ் ஹியர், யூடியூப்பில் போட்டேன். இப்போ ஓகே ஃபைன், இது நம்ம வீடு ஷோ பண்ணுறதுக்கு என்ன அந்த மாதிரி இருந்துச்சு. தென் நான் லாங் ஃபார்மேட் போடும்போது ஐம் நாட் ஷுர் எல்லோரும் பார்ப்பாங்களா, இல்லை எல்லாருக்கும் பிடிக்குமாலாம் ஐம் நாட் ஷுர். ஸோ இந்த பர்டிகுலர் கிளிப்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இது பிசிஓடி ஒரு 13, அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்ண அடுத்த சைக்கிளே எனக்கு ரெகுலராக வந்துச்சு. அப்போதுலேருந்து இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ நான் எனக்கே தெரியாமல் அடிக்கடிக்கு இதை நினச்சி ஒரு டிப்ரெஷனில் போயிடுவேன். லைக் எப்படின்னா, அகாடமிக்ஸ் இப்போ எப்படி சொல்கிறதுனா, காலேஜ் எனக்கே தெரியாமல் எனக்கே தெரியாமல் நான் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன். ஆனால் அந்த டிப்ரெஷன் எப்படின்னா, எனக்கு ஸ்கூலில் காலேஜஸ்லாம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு அந்த டிப்ரெஷன் இருக்காது. நான் நார்மலாக சும்மா இருக்கும்போது தான் அந்த டிப்ரெஷன் இருக்கும். அப்போ தான் நான் என்ன ஃபைன் பண்ணேன்னா, நம்ம நம்மளை ப்ரொடக்டிவாக எல்லாமே கொஞ்சம் ஆக்குப்பைடாக வச்சுக்கணுன்னா நம்ம இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். இது மட்டும் இல்லை, நமக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆக்குப்பைடாக வச்சுக்கணுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு இப்போ இது க்யூர் பண்ணுறதுலாம் எனக்கு இப்போ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாதா. ஸோ நம்ம நம்மளை பேக்டாக வச்சுக்கணும். அப்போது நம்ம இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம் அப்படி சொல்லிவிட்டு நான் என்னை பேக்டாக வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய காலேஜ் டேஸில் தான் நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் படிச்சுட்ருக்கிறது, கிளாஸ் டைமில் கூட சும்மா இருந்தால் நோட்ஸ் எடுக்கிறது, ஏதாவது லேர்ன் பண்ணுறது அப்படிலாம் நான் பண்ணிகிட்ருப்பேன்னா அப்போ எனக்கு கரெக்டாக இந்த டிப்ரெஷன் வரும். கொஞ்சம் நேரம் நான் ஃபீல் பண்ணுவேன். தென் என்னோடய வேலையை பார்த்துருவேன். இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் சொல்லலாமான்னு தெரியல, ஐ கம்ப்ளீட்டட் மை பிசிஏ. என்னோடய 6 செமஸ்டர்ஸ்லேயும் நான் தான் டாப்பர். ஆனால் நான் இந்த பிசிஓடியில் எனக்கு இருக்க டிப்ரெஷன்லேயே யோசிச்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு இதுவும் சரியாக இருக்காது, அதுவும் சரியாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏதாவது டிப்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோஸ் இருக்கும், எனக்கு பிடிச்சவங்களோட வீடியோஸ்லாம் எடுத்து ப்ளே பண்ண விட்டுட்டு நான் படிப்பேன். அவங்கள ப்ளே பண்ண விட்டுட்டு நான் படிப்பேன். இப்படிலாம் இந்த டிப்ரெஷனுக்கு இதெல்லாம் டெம்ப்ரரி சொல்யூஷன். இந்த டெம்ப்ரரி சொல்யூஷன்ஸ் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு ஒரு நல்ல பர்சனாக, ஒரு எஜுகேட்டடான பர்சனாக, என்னோடய கெரியரில் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக எனக்கு இது காட்டுச்சு. ஸோ கஷ்டங்கள் நமக்கு இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டங்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் கம்மிங் பேக் டு த மெத்தட், எப்படின்னா நம்ம ஹேரை அப்சைட் டவுன் வச்சுட்டு, அதாவது நம்மளோட ஃபுல் ஹேரும் கீழே பாட்டம் ஆஃப் த எர்த்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஹேரோட ரூட்லேருந்து டிப் வரைக்கும் நம்ம சிக் எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறோம். பட் இப்போ சிக் இருக்க போகிறதுல ஸோ ஒரு சின்ன ப்ரெஷர், மைல்ட் ப்ரெஷர் கொடுத்து ஹேரோட ரூட்லேருந்து டிப் வரைக்கும் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி நம்மளோட எல்லா ஸ்கேல்ப்பையும் கவர் பண்ணுற மாதிரி, எல்லா இடத்தையும் கவர் பண்ண மாதிரி சிக் எடுக்க போகிறோம். இப்படி பண்ணும்போதே நம்ம ஹேருக்கு ஒரு ஜென்டில் மசாஜ் கிடைக்கும். தென் இன்னைக்கு அரௌண்ட் 1:30க்கு நான் என்னோடய ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணேன். அதுக்கு 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஃபாலோட் பை 5K ஹேர் கேர் கஷாயம் குடிச்சிட்டு என்னோடய ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கேப் எடுத்துட்டேன். 2 மணிக்கு ஃபர்ஸ்ட் மீல் அண்ட் 6 மணிக்கு செகண்ட் மீல் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னோடய டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் I'll be uploading more videos too. Thank you so much for watching this video. Bye.